தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, என்னை அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, என்னை அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, ஆராதனை 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 ஆராதனை, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து தேவன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படிப்பா. உம்முடைய பாதப்படியில் உம்மை பணிந்து கொள்ள, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, நெல்லை எங்கி தரித்தவராய், பொற்கச்சை அணிந்தவராய், 7 நட்சத்திரங்களை கரங்களிலே ஏந்தினவராய், 7 பொன் குத்து விளக்குகள் நடுவிலே, சபை நடுவிலே உலாவி வருகிற உம்முடைய நல்ல நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கடந்த காலங்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற நல்ல அனுபவங்களினால் எங்களை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமேன். அப்படியே ஆக கடவது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில், அதுவும் நல்ல திருவிருந்து ஆராதனையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி இதுவரை ஆண்டவர் நம்ம நடத்தின பாதைகளை நினைத்து நல்ல கரங்களை தட்டி என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நாம் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தால். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா.
குறைவை வெற்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நல்ல ஆவியோடு கருத்தோடு நல்ல உணர்ந்து அனுபவித்து துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 உள்ளத்தோடு உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தோடு உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்தீர் ஊழியம் தந்தீர் உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சோகமா பாடாம வருஷத்தினுடைய முதல் ஆராதனை ஆண்டவர் விரும்புகிற கனிகள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆராதனைகளை ஆண்டவர் நுகர்ந்து கொள்வாராக.
நல்ல சத்தத்தோடு செய்த நன்மைகளை நினைச்சு இன்னும் கிடைக்காத காரியங்களை நினைச்சிட்டு வருத்தத்தோடு இருக்காம, இத்தனை நன்மைகளை செய்த அதே ஆண்டவர் இன்னும் நாம் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் செய்வதற்கு நம் வாழ்விலே அவர் மாத்திரமே போதுமானவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு, அந்த மன உறுதியோடு, நல்ல விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்நோக்குதலோடு ஆமே நல்ல கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக, அந்த நன்றியுள்ள சாட்சிகளாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கோ, நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோ இந்நாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கோ, நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோ இந்நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா உலகில் நெறி தவறி நாம் அலைந்தோ, நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியேனே, என்றும் இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவ
எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம், துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே எங்கள் எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்று வந்தோம். ஆமென். நல்ல எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தேன். உடன்படிக்கை எனக்கு தந்து எல்லாரும் பாடுபடி கேட்கிறீங்க. எல்லாரும் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டேன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பாலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆமென். நல்ல ஆராதனைக்காக எல்லாரும் எழுந்து நின்று யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதப்பா சொல்லி பாடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. ஆமென். கரங்கள் தட்டி பாடிடுவேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி செய்த நன்மைகளை நன்றாக நினைத்து, ஆமென், செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி அவைகளின் கைகளுக்கு தப்புவித்த அந்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எதிர்த்து நிற்கிற, இன்றைக்கு நம்மளுக்கு சவாலாய் நிற்கிற, ஆமென், அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியனை முறியடிக்க, ஆமே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்,
உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க உதவி செய்கிற ஆண்டவர். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி நல்ல நானும் தேவனும் தேவனும் நானும் சத்தத்தை கேட்டு பரலோகம் மகிழ்வதாக. துதியினால் சிங்காசனம் அமைப்போமாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டட்டும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம். 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா, கரங்களை கட்டி சத்தத்தை உயர்த்தி நானும் தேவனும் தேவனும் நானும். நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி சொல்லி பாடுவேன். அல்லேலூயா, கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடு
என்றும் பாடுவீங்க. எல்லோகிமோ நாங்க இன்னுமுள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். நல்ல கரங்களை தட்டி சத்தரை மகிமைப்படுத்துவோமாக. செய்த 1000 நன்மைகள், கிருபைகள், ஈவு, இரக்கங்கள், தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ள வந்திருக்கிறோம். இந்த முதல் மாதத்துல, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த நாட்களுக்கு தேவையான எல்லா கிருபைகள் ஆண்டவர் தரணும். இந்த புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். தயவு செய்த ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க நல்ல தீர்மானங்களை தெய்வ கிருபையோடு எடுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் மாற்றி போட்டுருங்க. அவருக்கு அதெல்லாம் லேசான காரியங்க, லேசான காரியம். குடும்பத்தில் அனுகூலமாக இருக்க வேண்டிய நபர்கள் இருந்தும் இல்லாதது போன்ற சூழ்நிலைமைகள் கர்த்தர் மாற்றுவார். காரியம் மாறுதலாய் முடிய செய்வார். வேதம் சொல்லுது. எனக்கு வேதத்தில் பிடித்த அநேக வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய வாய தந்திரங்களை அபத்தமாக்குகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை தந்திரம், எத்தனை மந்திரம், எத்தனை சூழ்ச்சிகள், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தெய்வ பிள்ளையே, நம்ம நினைக்கிறோம் அவருக்கு தெரியாது, என் கஷ்டம் தெரியல, என் கண்ணீர் தெரியல. எத்தனை வருஷ கஷ்டம், 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல கிடந்தது தெரிஞ்சுதான் போனார். அவருக்கு தெரியும்.
18 வருஷ கூனி ஆலயத்துக்குள்ள அந்த நிந்தையோடு வந்தது ஆண்டவருக்கு தெரியும். தெய்வ பிள்ளையே, இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். கட்டுகளை அவிழ்க்கிற நல்ல ஆண்டவர் நம் நடுவில் விழாவி. எத்தனை வருஷ பிரச்சனை அவருக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது அவருக்கு லேசான காரியம். உடைந்த உறவுகள், முறிந்த உறவுகள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு இரக்கம் பாராட்டும். வேதாகம குடும்பங்களா எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகள் தேவனால் காக்கப்படட்டும். நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேசிட்டு இருந்தேன். ஸ்டடி ஹவர்ஸில் எல்லாம் உட்காந்து பேசும் பொழுது, அவங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் பொழுது, நல்லா மனசில் வச்சுக்கோ, 12th படிக்கிற பிள்ளை சொல்கிறா, ஆகாதது டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் கையில் செல்ஃபோன் ஒன்றுன்னா சொல்லும் பொழுது ஆடி போயிட்டேன். கஷ்டமான ஒரு காலகட்டங்களுக்குள்ளே இருக்கிறோம். மகா பாபிலோனுக்குள்ள பிள்ளைகளை அனுப்புகிறோம். வேற எதுலையும் நம்ம பார்க்க முடியாது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவரால் நம்முடைய தலைமுறைகள் காக்கப்படுவதாக. அடிக்கடி நான் சொல்வேன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நினைத்து, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நினைத்து, இன்னும் குடும்பத்தில் சில கஷ்ட நிலைமைகள், பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட நிலைமைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் அதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும். நம்ம நினைக்கிறோம் 12th 10th பிள்ளைகள் போகிறாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளும் நிறைய காரியங்கள் சொல்கிறத கேட்டிருக்கேன், கல்லூரி பிள்ளைகள் சொல்கிறத கேட்டிருக்கேன். ஆனால் வகுப்பறைகளில் நடக்கிற இந்த காரியங்களை கேட்ட பொழுது ரொம்ப நடுங்கி போயிட்டேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி கேட்குறேன். நம்பி அனுப்புகிறோம். ஒவ்வொரு டைமும் நான் பிள்ளைகளை வளர்க்குற காலத்தில் வீட்டிலேருந்து அனுப்பும் பொழுது ஜெபம் பண்ணி அனுப்புவேன். வீட்டுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து உள்ளே வரும்பொழுது ஜெபம் பண்ணிவிட்டு பிள்ளைகளை ஷூ ரிமூவ் பண்ணும்போது ஜெபம் பண்ணிவிட்டு உள்ளே வர சொல்லுவேன். வேறு பிள்ளைகளுக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பிள்ளைகள் போன பிறகும் ஆண்டவரே, ஒரு மகா பாபிலோனுக்குள்ளே உங்களை நம்பி அந்த பிள்ளைகள் அந்த எல்லைகளில் விட்டுட்டு வரேன். ஹாஸ்டலில் விட்டு வரும்போது சொல்லுவேன், ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நம்பி உங்களுடைய கண்காணிப்பு என் பிள்ளைகளுக்கு மேலே இருக்கணும், நீங்கள் தந்த சுதந்திரங்களுக்கு மேலே. தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் பெற்று எடுப்பதோடு நம்முடைய பொறுப்புகள் முடிஞ்சு போகலை. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டிய எல்லையிலே பெற்றோராகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நானே சாட்சி இல்லாத ஒரு ஜீவனம் பண்ணேன்னா என் பிள்ளைகள் எந்த நிலைமைக்கு போவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, எங்களிலே உள்ள குறைவுகள், பலகீனங்கள் ஹோலி கம்யூனியனுக்கு வருவதற்கு முன்பதாக, பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக, இன்னும் மனமான வேண்டியவர்கள் இந்த எல்லைக்குள்ளே உண்டு. தேவ பிள்ளையே, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு என் வார்த்தையை சொல்றதுக்கும் என் ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கும் என் நாமத்தை உரைப்பதற்கும் உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? என்னை தள்ளி என் வார்த்தைகளை பின்னால் எரிந்து போடுறாயே. உன் துதி ஸ்தோத்திர பலிகளில் நான் விருப்பப்படலை. உன் பண்டிகை, உன் மாதப்பரப்பு, நான் இதை அருவருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. தெய்வ பிள்ளையை, ஒரு விசை தேவனோடு நல்மனம் பொருந்தும்படி கேட்கிறேன். நிறவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக கண்ணீர் விட்டு அழுத பொழுது அந்த வனாந்திரத்தில் அவன் மேலே ஆண்டவர் கண்களை வைத்து, கண்களை பதிய வைத்து, ஆதரிக்கப்பட வேண்டிய நபரால் நிராகரிக்கப்பட்டு, தேவ பிள்ளை அவங்கெல்லாம் கொஞ்சம்தான் நம்மளால் இருக்க முடியும். அவர்களெல்லாம் நிராகரிக்கப்பட்ட நிலைமைகள், பிள்ளைகள் நிராகரிக்கப்பட்ட நிலைமைகள். அந்த வனாந்திர பாதையில் தன்னந்தனியாய் நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி கல்லறி தூரம் தள்ளி போய் அவள் அழுத பொழுது எனக்கு ரொம்ப பிடித்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள். ஆகார் அழுகிற அழுகைய, தாய் அழுத அழுகையும் ஆண்டவர் கேட்டாரு. ஆமென். அந்த பிள்ளை இறக்குற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுற சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணீர் விடுறாங்க தெரியுமா? இருந்தும் இல்லாதது போன்ற சூழ்நிலைமைகள். தெய்வ சமூகத்தில் நல்ல பெற்றோருக்காய் கர்த்தரை துதிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக.
ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே வேதனைப்படுகிற பிள்ளைகளோடு கூட நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த தகப்பன் இருந்தும் இல்லாதது மாதிரி, தாய் இருந்தும் இல்லாதது மாதிரி, உடன்பிறப்புகள் இருந்தும் இல்லாதது மாதிரி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்முடைய எல்லைகளிலே கண்களை ஆண்டவர் நமது பிள்ளைகள் மீது வைப்பாராக. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வாராக. பிள்ளைகள் முகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லட்டும், பிள்ளை இருக்கிற இடத்துல கண்ணீர் விடுகிற எனக்கு அருமையான செல்ல பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இருக்கிற இடத்துல, பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுற சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாரு. இந்த ஆலயத்துக்குள்ள கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் உண்டு. ஆலயத்துக்குள்ள ஆகிலும் ஆன்லைன் ஆகிலும் கண்ணீர் விடுகிற தாய்மார்கள் உண்டு. கண்ணீரை காண்கிற, ஆகவே தான் ஆகார் சொன்னால், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். எனக்கு அருகில் இருக்கிற அந்த ஜீவ ஊற்றை பார்க்கும்படி என் தாகமும் என் பிள்ளையின் தாகமோ என் கண்ணீரும் பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுற சத்தத்தை கேட்டேன்னு சொன்னீங்களாப்பா, அந்த பிள்ளையின் கண்ணீரும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கேளுங்க, உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக. அருகிலே இருக்கிற அந்த ஊற்றை காணும்படியா எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. பக்கத்துல தான் இருக்கு தேவ பிள்ளையே. கண்டிப்பா வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே தேவன் மாற்றங்களை தருவார். போத் சைடு, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இன்னும் கஷ்ட நிலைமைகள், கடினமான சூழ்நிலைமைகள், எப்படி ரன் பண்ண போறேன்னு தெரியல, எப்படி பிள்ளைகளை காப்பாற்ற போறேன்னு தெரியல, என் முடிவு எப்படி இருக்கும்னு தெரியல. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காரியம் மாறுதலாய் முடியும். நீங்க நினைக்கிற பயப்படுகிற காரியம் இல்லை. நான் பயப்படுற நாளில் உண்மை நம்புவேன். ஆண்டவரே, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். வேதம் சொல்லுது. முழங்கால் படிக்கிட முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ளே வந்திருக்கிறோம். தயவு செய்து ஒரு கமிட்மெண்ட் நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். முழங்கால் படிக்கிட முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படிக்கிடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைமைகளிலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை தாழ்த்தி நான் பணிந்துடுவேன். என் கண்ணீரை பார்ப்பீங்க. யோசபாத் ராஜா, இன்னும் 2 ராஜாக்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ராஜாக்கள் தான். குடும்பத்தில் நான் மாத்திரம் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே, நான் மாத்திரம் நிற்கிறேன். சில நேரங்களில் என் பிள்ளைகள் தனியாய் கண்ணீர் விடுகிறத நீங்கள் பார்க்குறீங்கப்பா. நிறைய நேரம் நான் மாத்திரம் தனித்திருக்கிறேன்னு சொல்லி அங்குலாய்க்கிற என் ஜபத்தை நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவரே, ஆமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. இந்த வருஷத்தில் எனக்கு கண்களை என் மேலே வைக்கிறீங்க, எனக்கு நல்ல ஆலோசனையை சொல்றீங்க. ஆண்டவரே, பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் எனக்கு ஒரு டெலிவரன்ஸை நீங்கள் தாரீங்க. பர்டிகுலர் ஏரியாவை என்னால் டீல் பண்ண முடியல ஆண்டவரே. என் சுய பலத்தால் முடியலை, என் வாய் பலத்தால் முடியலை, என்னுடைய அன்பின் செய்கையால் முடியலை. என்னை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவரை குட்டப்படுகிற அனுபவங்களுக்கு நேராக நடத்தப்படுகிறேன். என்னால் ஒன்றுமே முடியலைங்கிற சூழ்நிலைமையில கம்ப்ளீட்டாக என் வழிகளை உடைய சமூகத்தில் கமிட் பண்ணுறேன் ஐயா. ஆண்டவரே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு நீர்தான் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு நீர்தான் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே மாற்றங்களை தருவதற்கு நீர் மாத்திரம் போதுமானவராய் இருக்கிறீர். இக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. இக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி புகழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் நல்லா சொல்லுங்க. எத்தனை பேர் உதவி செய்தாலும் செய்யட்டாலும் அவர் தந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன்,
வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரர்களைப் போல காணப்படுகிற அன்பு சகோதரர்களே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் விரும்பாத பழக்க வழக்கங்கள், தேவன் விரும்பாத தன்மைகள், தேவன் விரும்பாத சுபாவங்கள், தேவன் விரும்பாத எண்ணங்கள், தேவன் விரும்பாத வருமானங்கள், தேவன் விரும்பாததை யார் பார்க்காங்களோ இல்லையோ, என்ன வாட்சன் வீப்பா, கண்ணும் கருத்துமா, இரவு பகலா பரலோகத்திலிருந்து ஒரு கண்காணிப்பு கேமரா என் மேலே பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வுகள் எல்லாருக்குள்ள இருக்கணும். தேவன் விரும்பாததை பார்க்கிற ஒரு காரியங்கள், தேவன் விரும்பாததை கேட்கிற காதுகள், தேவன் விரும்பாத இடங்களுக்கு செல்லுகிற கால்கள், தேவன் விரும்பாததை செய்கிற கரங்கள், என்னவானாலும் பரவாயில்ல. யார் யாருக்கு எவைகள் நேராய் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை சொல்லலாம், பெற்றோரை ஏமாற்றலாம் பிள்ளைகள். நேற்று கேட்ட சம்பவம்லாம் என்னை நடுங்க பண்ணியது. ராத்திரி ரொம்ப நேரம் எனக்கு தூக்கம் வரல. தலைமுறைகளை ஆண்டவர் காக்க வேண்டும். தலைமுறைகளுக்கு மேல பாதுகாப்பு இருக்க வேண்டும். தலைமுறைகளுக்கு மேல கர்த்தருடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும். பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுப்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் போதனையிலும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாக. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருப்பதாக. பிள்ளைகள் கொடுமைக்கு தூரமாவார்களாக. பிள்ளைகள் பயம் இல்லாதிருப்பார்களாக. பிள்ளைகள் திகிலுக்கு தூரமாவார்களாக. தீமை பிள்ளைகளை அணுகாதிருப்பதாக. நடக்கும்போது படுக்கும்போது பிள்ளைகளுக்கோடு இந்த வேத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இருக்க கிருபை தருவாராக. நல்ல வேதத்தை நேசித்து வாசிக்க வைங்க. வீட்டில் ஆலயத்தில் ஜோம் பண்ண வைக்கிறோமே, ஒன்னொன்னா சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுக்கிறோம். அனுப்பி வைங்க. ஆண்டவர் இரக்கம் பாராட்டட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில அனுகூலம் பண்ணட்டும், அனுக்கிரகம் பண்ணட்டும், தயவு பண்ணட்டும், கிருபை செய்யட்டும். இருந்தும் இல்லாதது போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாய் நெருக்கப்படுகிற தேவ பிள்ளையே, இருந்தும் இல்லாதது போல தவிக்கிற தேவ பிள்ளையே, இருந்தும் இல்லாதது போல அநேக முறை படுக்கையை கண்ணீரால் நனைத்து கதறுகிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கரத்தை பிடித்து, கலங்காதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், காரியம் மாறுதலாய் முடியும். எதிர்பார்க்கிற நன்மைகள் கரத்திலே கிடைக்க கர்த்தர் தயவு பாராட்டுவார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு மாய தந்திரங்களை அபத்தமாக்குகிற ஆண்டவரால் அவைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படும். ஸ்தோத்திரிக்கிற கிருபைகளை தரட்டும். தாவீது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. துதிக்கிறால அனுபவத்தை பெற்றுக்கொண்டு துதியினால் சிங்காசனம் அமைக்க அமைக்க காரியம் மாறுதலாய் முடியும். நீங்கள் தேடுவது உங்களை தேடி வரும். ஆமே. விட முடியாத பழக்க வழக்கங்களில் தவிக்கிற நபர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சீ என்று வெறுத்து போட பண்ணுவார். மாற்றங்களை தருவார். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில அதுவும் திருவிருந்து ஆராதனையோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எக்காலமுமே துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் நல்லவர் என்பதை ருசிக்க உதவி செய்தீரே. இன்னும் தேவையோடு எதிர்பார்க்கிற காரியங்களிலும் ஆண்டவர் அந்த ஏரியாக்களை டீல் பண்ண நாம மாத்திரம் மகிமைப்பட, மாற்றம் அடைய வேண்டிய நபர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களையும், அற்புதங்களை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும், பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழும் சத்தத்தையும், தாய் இருக்கிற இடத்துல தாய் அழும் சத்தத்தையும் கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த, அருகில் இருக்க நீரூற்றி காணும்படியாய் மனக்கண்களை திறந்து உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ண, காரியங்கள் மாறுதலாய் முடிய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எழுந்திருக்கும்படி கேட்கிறேன்.